உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா நீனுகிலோ பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர் உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா 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 நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் தானம் செய்பவர் கர்த்தருக்கு காலமெல்லாம் காணம் செய்பவன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலோ தவறாமல் இருப்பவனே 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 கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா உத்தமன தினம் நடந்து நிலை நிற்பவர் நீதியிலே நிலை நிற்பவர் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார தினந்தோறும் கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா குடியிருப்பவையா கர்த்தாவே உமது கூடாரத்தே தங்கி வாழ்பவையா
குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஆமென். தங்கனா வாழ்ந்துடலாம், தங்கினால் வாழ்ந்துடலாம். ஆமென். நம்ம தங்கினோம், தங்க வேண்டிய இடத்துல நம்ம தங்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். வாழ்கிறது ஒரு அனுபவம், பிழைக்கிறது ஒரு அனுபவம். வாழ்கிறது ஒரு அனுபவம், பிழைக்கிறது ஒரு அனுபவம். பிழைக்கிறது என்பது ஒரு ஒரு சரி ஒரு இன்னும் சொல்ல ஒரு சரியான ஒரு நடைபெடமான ஒரு வாழ்க்கை, அதுதான் பிழைக்கிறது. ஆனால் வாழ்வது என்பது காயுக்கு சொல்லுவார் யோவான், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பாயா? சுகமாயிருப்பாயாக அப்படின்னா. அப்போ சந்தோஷமாக வாழ்வதுக்கு பெயர் வாழ்வது, சந்தோஷம் இல்லாத வாழ்வதுக்கு பெயர் பிழைப்பது. அப்படி வச்சுக்கலாம். சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழ்வது, சந்தோஷத்தை இழந்து வாழ்கிறது பிழைக்கிறது. தேவன் நம்மளை பிழைக்க வைக்க விரும்பலை, வாழ வைக்க விரும்புகிறார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன், அந்த தங்கி வாழ்பவன், அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனிப்போமே. தங்கிட்டா வாழ்ந்துடலாம், தங்கிட்டா என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். அப்போ தேவன் நம்மளை எப்படி வைக்கிறா? சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறார், சந்தோஷமாய் வாழ வைக்க விரும்புகிறார். அதான் அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன்னை எப்படி வாழ வைக்க விரும்புகிறேன்? சந்தோஷமாய் வாழ வைக்க விரும்புகிறேன். சந்தோஷத்தை இழந்து பிழைக்க வைக்க விரும்பலை, சந்தோஷமாய் உன்னை என்ன செய்ய வைக்க விரும்புகிறேன்? வாழ வைக்க விரும்புகிறேன். அதான் அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறேன். சந்தோஷம் இல்லாமல், இல்லை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு, இல்லை சந்தோஷத்தை இழந்துட்டு நீ என்ன செய்யக்கூடாது? பிழைக்கக்கூடாது. சந்தோஷமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஸோ தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறான். அப்போ சந்தோஷமாய் நான் வாழணும் அப்படின்னா, சந்தோஷமாக நான் வாழணும்னா தங்கி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தாவே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன். அப்போ தங்கிட்டா வாழ்ந்துடலாம், தங்கிட்டா என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். அப்போ தங்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடணும்? தங்கிடணும். தங்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடணும்? தங்கிடணும். தங்குறது என்ன அர்த்தம்? அங்கேயே இருந்துடணும். அங்கே என்ன செஞ்சிடணும்? அங்கேயே இருந்துடணும். அப்போ இருக்க வேண்டிய இடத்துலையே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? வாழ்ந்துடலாம். அப்போ இருக்க வேண்டிய இடத்துலையே இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்த விடுறதுனால தான் என்ன செய்ய முடியலன்னா நம்ம வாழ முடியல, பிழைச்சு கொண்டு இருக்கிறோம். வாழ முடியல, பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வாழ்வது எப்படி? சந்தோஷமாய் வாழ்வது, சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறது பிழைக்கிறது. சந்தோஷமாக வாழ்கிறது, சந்தோஷத்தை இழந்து இல்லை சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பெயர் பிழைக்கிறது. நம்ம பிழைக்கக்கூடாது, என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதான் சங்கீதம் 92:13 நம்ம இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 92:13 நம்ம எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களா? அப்படின்னு அர்த்தம். செழிப்பார்கள்னா தற்சமயத்துக்கு இல்லையா? செழித்திருப்பார்கள்னா எப்போவுமே எப்படி இருப்பாங்க? அவங்க செழிப்பாக தான் இருப்பாங்க. எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க, செழிப்பாக தான் இருப்பாங்க. அப்போ எப்போவுமே நம்ம செழிப்பாக இருக்கணும், எல்லா நாளும் நம்ம செழிப்பாக இருக்கணும், எல்லா நாளும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எல்லா நாளிலும் நம்ம செழிப்பாக இருக்கணும்னா தங்கி இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில்
நாட்டப்பட்டவர்கள் தான் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழித்தன பிறகு இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள். அப்படி எடுத்துக்கலாம், செழிப்பாக இருப்பார்கள். அப்போ எப்போதுமே நம்ம செழிப்பாக இருக்கணும்னா தங்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்? தங்கிடணும். தங்க வேண்டிய இடத்துல தங்கிடணும். அப்போ தங்குறதுனா என்ன அர்த்தம்? நீண்ட நாட்கள் அங்கேயே இருந்தணும், இல்லைன்னா எப்போதும் அங்கேயே இருந்துடணும். எப்போதும் நம்ம என்ன செஞ்சிடணும்? அங்கேயே இருந்துடணும். அப்போ எப்போதும் அங்கேயே நம்ம இருந்துட்டோம்னா, இருக்க வேண்டிய இடத்துலையே எப்போதும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தேவன் எப்படி வைப்பார்? எப்போதுமே நம்மளை செழிப்பாக வைப்பார். எப்போதுமே நம்மளை செழிப்பாக, அந்த சந்தோஷமான்றதை இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? எப்போதுமே இப்படி வைப்பா? செழிப்பாக நம்ம இருக்கலாம். எப்போதுமே நம்ம செழிப்பாக இருக்க முடியும். இப்போ மழை பெஞ்சா அந்த மரம் எப்படி இருக்குது? ரொம்ப செழிப்பாக இருக்குது இல்லையா? ஊரில் எப்படி இருக்குது? ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதை போல் எப்போதும் நம்ம செழிப்பாக இருக்கணும்னா தங்க வேண்டிய இடத்துல தங்கிடணும். தங்க வேண்டிய இடத்துல தங்கிடணும். அப்போ தங்க வேண்டிய இடத்துல யாரால் தங்க முடியாதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். 1 சங்கீதம் 4வது வசனமும் 5வது வசனமும் பார்த்தீங்கன்னா தங்க வேண்டிய இடத்துல யாரால் தங்க முடியாது அப்படின்றத அழகாக 2 வசனத்தில் விளக்குறார். துன்மார்க்கனும் அப்படி எப்படி இல்லாமல். இப்போ 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனும் அப்படி இல்லாமல்னு சொல்கிறார் இல்லையா? எப்படி இல்லாமல்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல என்ன செய்வான்? அதான் எப்போதுமே அவன் எப்படி இருப்பான்? செழிப்பாக இருப்பான். எப்போதுமே அவன் செழிப்பாக இருப்பான். ஆனால் துன்மார்க்கனோ அப்படி இருக்க மாட்டான்ட்டார். அப்படி என்ன செய்ய மாட்டான்? அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவன் எப்போதுமே எப்படி இருப்பான்? செழிப்பாக இருப்பான். ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு அவன் அப்படி இருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம அவன் அப்படி இருப்பான்னு சொல்லுவாரா, அவன் இருக்க மாட்டான்னு சொல்லுவாரா? இப்போ 2 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறத போல இருக்குது இல்லையா? அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவன் எப்படி இருப்பான்? அவன் அப்படின்றார் இல்லையா? அப்படி சொல்கிறார். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா எப்போதும் எப்படி இருப்பான்? செழிப்பாக இருப்பான்டா. உடனே இவனை சொல்ல, இவன் எப்படி இருப்பான்? அப்படி இருக்க மாட்டான். எப்படி இருக்க மாட்டான்? எப்போதுமே செழிப்பாக இருக்க மாட்டான். எப்போதுமே செழிப்பாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். எப்போதுமே செழிப்பாக இருக்க மாட்டான். ஏங்க அவன் செழிப்பாக இருக்க மாட்டான்? 5வது வசனம் தான் இன்னும் விளக்குறார். ஏன் அவன் அப்படி செழிப்பாக இருக்க மாட்டான்? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் எப்படி இல்லை? நிலைச்சி இல்லை. அவன் நிலைச்சு நிற்கவும் முடியாது. அப்போ நிலைத்து நிற்கிற ஒரு நபர் தான், எப்போதும் தங்கியிருக்கிற ஒரு நபர் தான் என்ன செய்ய முடியும்? அவன் எப்போதுமே செழிப்பாக இருக்க முடியும். அப்போ எப்போதுமே நம்ம நிலைச்சிருந்தோம்னா, இல்லை எப்போதுமே நம்ம ஒரே மாதிரியாக இருந்தோம்னா நம்மளை கர்த்தர் எப்படி வைப்பார்? எப்போதுமே செழிப்பாக தேவன் வைப்பா. அப்போ செழிப்பாக வைக்கணும்னா இருக்க வேண்டிய இடத்துல, இல்லை தங்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்? தங்கிடணும். எப்படி தங்கிடணும்? நீண்ட நாட்களில் எப்போதுமே அங்கே நம்ம தங்கிடணும். எப்போதுமே நாம் அங்கே தங்கிட்டோன்னா நம்மளை எப்போதுமே தேவன் எப்படி வைப்பா? செழிப்பாகவே நம்மளை தேவன் வைப்பா. ஆனால் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் செழிப்பாக என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். ஏன் செழிப்பாக இருக்கான்? அவன் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான் இல்லையா? காற்று பறக்கடிக்கும். அப்போ பதரை என்ன செய்யும்? காற்று இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் போகும். ஃபுட்பால் மாதிரி என்ன ஆகிட்டே இருப்பான்னா அது காற்றடிக்கிற பக்கம் போயிட்டே இருப்பான், திரும்பிட்டே இருப்பான் இல்லையா? அப்போ அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளை என்ன செய்ய முடியாது அப்படின்னா எப்போதும் தேவன் செழிப்பாக வைக்க முடியாது. எப்போதுமே தேவன் செழிப்பாக வைக்க முடியாது. அப்போ எப்போதுமே நம்மளை செழிப்பாக வைக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த தங்கியிருக்கிறது எப்படி சொல்லலாம்? நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அப்போ நிலைத்திருந்தால் தான் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும்? எப்போதுமே தேவன் செழிப்பாக வைக்க முடியும். நிலைத்திருந்தால் தான் எப்போதுமே ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? செழிப்பாக வைக்க முடியும். அதாவது 2 விதத்தில் நிலைச்சிருக்கணும். ஒன்று இருக்கிற இடத்துல நிலைச்சிருக்கணும். 2வது எடுக்கிற தீர்மானத்திலும் நிலைச்சிருக்கணும். இருக்கிற இடத்துலையும் நிலைச்சிருக்கணும், எடுக்கிற தீர்மானங்களிலும் நிலைச்சிருக்கணும்.
இது ரெண்டிலும் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன செய்ய வைக்க விரும்புகிறாருன்னா எப்போதுமே செழிப்பாக வைக்க விரும்புகிறார். எப்போதுமே செழிப்பாக வைக்க விரும்புகிறா. இருக்க வேண்டிய இடத்திலும் அவன் நிலைச்சிருக்கணும், இருக்க வேண்டிய விதத்திலும் அவன் நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தான். இருக்க வேண்டிய இடத்திலும் அவன் நிலைச்சிருக்கணும், இருக்க வேண்டிய விதத்திலும் அவன் நிலைச்சிருக்கணும். இது ரெண்டில் ஒன்று மிஸ் ஆனால் கூட என்ன செய்ய முடியாதுன்னா அவனை எப்போதும் செழிப்பாக வைக்க முடியாது. ஒருவேளை அப்போதைக்கு சில நாட்கள் ஒருவேளை அவங்க செழிப்பாக இருக்கிறதை போல தெரியலாம், ஆனால் அவனை எப்படி வைக்க முடியாது? எப்போதுமே செழிப்பாக வைக்க முடியாது. எப்போதுமே செழிப்பாக வைக்க முடியாது. 4 பேர் 2 இடத்துலேருந்து 4 பேரை நான் காட்டி கொடுக்குறேன். நமக்கு தெரிஞ்ச பாத்திரங்கள் தான். 2 இடத்துல இருந்து 4 பேர். ஒரு ஆள் யார்? நிலைத்திருக்கிற நபர். ஒரு ஆள் யார்? நிலைச்சில்லாத நபர். இதில் இருக்க வேண்டிய இடத்துல நிலைச்சிருக்கிற ஒரு நபர், இருக்க வேண்டிய இடத்துல நிலைச்சில்லாத ஒரு நபர். 2வது நிற்க வேண்டிய விதத்தில் நிலைத்திருந்த ஒரு நபர், இருக்க வேண்டிய விதத்தில் நிலைச்சில்லாத ஒரு நபர். 2 சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒன்று எதெல்லாம் நிலைச்சிருக்கணும்? நிலைச்சிருக்கணும். எப்படி நிலைச்சிருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்திலும் நிலைச்சிருக்கணும், இருக்க வேண்டிய விதத்திலும் நிலைச்சிருக்கணும். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ, எப்படி இருக்கிறோன்னு சொல்கிறோமோ, எப்படி இருக்கிறோன்னு தீர்மானிக்கிறோமோ, அந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கணும்? நிலைச்சு நம்ம இருக்கணும். இது 2லையும் ஒரு நபர் மிஸ் ஆகுவாங்கன்னா, இது 2லையும் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒரு நபர் மிஸ் ஆனால் அவனை நிச்சயமாக எப்போது செழிப்பாக வைக்க முடியாது. ஒருவேளை தற்காலத்தில் எப்படி இருக்குன்னா செழிப்பாக இருக்கிறத போல தெரியலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலியா ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? என்னுடைய வார்த்தையை நம்பி மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்று தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே வானம் அடைக்கப்பட்டு போச்சு, பனியும் மழையும் பெய்யாமல் நின்று போச்சு. ஆனால் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பனியும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் ஆற்றுல கொஞ்சம் தண்ணி இருக்குது. மழையும் இல்லை, பனியும் வானத்தை அடைச்சிட்டாரு, மழையும் பெய்யலை பனியும் பெய்யலை இல்லையா? மழை பெய்யலை பனி பெய்யலை அப்படின்றதுனால உடனே ஆறு என்ன செய்யலை, உடனே ஆறு வற்றி போகலை. கொஞ்ச நாள் ஆற்றுல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. பைபிள் சொல்லுது 4ஆம் வசனம், சில காலம் சென்ற பின்பு அந்த ஆறு என்ன செய்ய போச்சு? வற்றி போச்சு. அந்த ஆறு என்ன போச்சு? வற்றி போச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ சில நாள் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். எது பெய்யலனா கூட, மழை பெய்யலனா கூட, பனி பெய்யலனா கூட சில நேரம் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அதை போல் நாம் சில நேரில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா கூட சில நாள் எப்படி இருக்கும்? தண்ணி இருக்கும். செழிப்பு என்ன செய்யும்? இருக்கும் இல்லையா? அப்போ இருக்க வேண்டிய விதத்தில் இல்லைன்னா கூட சில நாள் என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும். அப்படி செழிப்பு கொஞ்ச நாள் இருக்கிற செழிப்பு கொஞ்ச நாளில் முடிஞ்சிடக்கூடாது. அது நீடித்த நாட்களாக என்ன செய்யணும்? செழிப்பு இருக்கணுன்றதான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ சில வேளையில் நம்ம தவறு செயல் செய்யும்போது கூட இருக்க வேண்டிய இடத்த இல்லாமல் விட்டுட்டா கூட என்ன செய்ய முடியும்? சில நேரங்களில் செழிப்பு என்ன செய்யும்? நமக்கு இருக்கும். இருக்க வேண்டிய விதமாக இல்லைனா கூட சில நாட்களில் செழிப்பு என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அந்த செழிப்பு எப்படி இருக்காது? நீடித்த நாட்களாய் நமக்கு இருக்காது. நீடித்த நாட்களாக இருக்காது. ஆண்டோட விருப்பம் என்ன? நீ எப்பயோ ஒரு நாளில் செழிப்பாக இருக்க விரும்பலப்பா, ஆனால் நீடித்த நாளாக என்ன செய்யணும்? நீ செழிப்பாக இருக்கணும். நீ நீடித்த நாளாக செழிப்பாக, அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய ஆசை, அதுதான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நீடித்த நாளாக செழிப்பாக இருக்கணும். நம்ம காலமாக என்ன இருக்கணும்? அவன் எப்போதுமே எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். எல்லா காலத்திலும் அவன் செழிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த நீர்க்கால ஓரத்தில் ஒரு மரம் இருந்தால் எப்படி இலையே உதிராமல் இருக்குமோ அதை போல் என் பிள்ளை எப்படி இருக்கணும்? எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அவன் எப்படி இருக்கணும்? செழிப்பாகவே இருக்கணும். அவன் செழிப்பு என்ன செய்யவே கூடாது? குறையவே கூடாது என்பது ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய விருப்பம். அந்த செழிப்பு குறையாமல் இருக்கணும்னா, இல்லை எப்போதும் நம்ம செழிப்பாக இருக்கணும்னா, எல்லா நாளும் செழிப்பாக இருக்கணும்னா, தங்கியிருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்? எப்போதும் தங்கிடணும். எப்போதும் தங்கிடணும். அப்போ எப்போதும் தங்க வேண்டிய இடத்துல தங்கிட்டோன்னா நிச்சயமாக நம்மளை தேவன் எப்படி வைப்பா? எல்லா நாளிலும் செழிப்பாக தான் வைப்பா. அந்த இடத்த ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலை காட்டி
நான் தங்கியிருக்க வேண்டிய இடத்தை நான் விடுவேனானால் என்னுடைய செழிப்பு சில நாட்கள் வேணுமானால் இருக்கும், சில காலங்கள் வேணுமென்றால் இருக்கும். ஆனால் நீடித்த நாட்களாக என்ன செய்ய முடியாதுன்னா செழிப்பாக இருக்கவே முடியாது. இதுக்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆபிரகாமும் லோத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 5வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருக்க வேண்டிய இடத்துல அவங்க தங்கி இருக்கும்போது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்கக்கூடாததான் இருந்தது. அவருடைய ஆஸ்தி எப்படி இருக்குது? ரொம்ப மிகுதியாக இருக்குது, ரொம்ப மிகுதியாக இருக்குது. இப்படி ரொம்ப மிகுதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தான் முன்பு கூடாரம் போட்டதும் முதல்ல ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட இடத்திற்கு அவள் வந்து அங்கே அவர்கள் தங்கினார்கள். அங்கே வந்து அவங்க தங்கினாங்க. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமானாக இருந்தான். அப்போ 2 பேரை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய செழிப்போடு கூட இருக்கிறீங்களே, என்ன காரணம்? தங்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ 7வது வசனம் 8வது வசனத்தை வரும்போது லோத்து என்ன செய்கிறார்? அந்த இடத்த விட்டு கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கிறார். எங்கே போகிறார்? சோதோமுக்கு நேராக போகிறார். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த தேசமெல்லாம் ஆபிரகாம் சொல்கிறார், தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்கிறதல்லவா, பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகானுக்கு சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்திருந்ததாக கண்டான். அது எகிப்து தேசத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவுமே இருந்துச்சுன்னு நேராக கூடாரத்தை பேத்து போயிட்டு அங்கே போயிட்டார் இல்லையா? இப்போ இருக்க வேண்டிய இடத்துல தங்கியிருக்க வேண்டிய இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் விலைக்கு போயிட்டார். விலைக்கு போனவன் என்ன ஆகி போச்சு? கொஞ்ச காலம் செழிப்பாக தான் இருந்தார். எந்த காலம் வரைக்கும்? அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிவு வராத வரைக்கும், ஆண்டவர் அழிக்காத வரைக்கும் அந்த பட்டணத்தில் எப்படி தான் இருக்கிறாரு? நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல இடம், நல்லா தான் இருக்கிறார். அப்போ அந்த செழிப்பு என்ன செய்யலை? ஒன்று அவர் குறைஞ்ச மாதிரி தெரியல. எப்போ? கொஞ்ச காலம். எப்படி அந்த 1 ராஜாக்கள் 17 மழையும் பெய்யலை, பனியும் பெய்யலை, ஆனால் ஆற்றுல என்ன இருக்குது? கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆனால் சில காலம் சென்ற பின்பு அந்த ஆறு என்ன செய்ய போச்சு? வற்றி போச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நிலைச்சு நம்ம நிற்கலை, இருக்க வேண்டிய இடத்துல நம்ம நிலைச்சு நிற்கலைன்னா கூட சில காலம் ஏற்கனவே இருந்ததுனால எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டி இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மரத்தையோ கிளையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிட்டா கூட அந்த மத்தியானம் வரைக்கும் பச்சையாகவே தெரியும். ஒரு கிளவை ஒரு மரத்தில் இருக்கிற கிளையை நீங்கள் வெட்டி போட்டால் கூட எப்படி தெரியும்? கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த மத்தியானம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அந்த பச்சை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பச்சையாக மத்தியானம் வரைக்கும் பச்சையாக இருக்கிறதுனால அது வெட்டப்படலைன்னு அர்த்தம் அல்ல இல்லையா? ஆனால் மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த தலை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அப்படியே வாட ஆரம்பிக்கும். அடுத்த நாள் என்ன செய்யும்? ஃபுல்லாக வாடி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா இலை ஃபுல்லாக கீழே விழுந்துட்டு இருக்கும். சில நாள் போச்சு எனக்கு அந்த இலை புறம் சருகாகவே மாறி அது சீக்கிரமாக எரிவதற்கு என்ன ஆகிடும்? ரெடி ஆகிடும், ஆயத்தமாக்கிவிடும். எதனால்? வெட்டப்பட்டதனால். அப்போ வெட்டப்பட்ட மரங்கள் கூட சில நாள் எப்படி தான் தெரியும்? பச்சையாக தான் தெரியும். சில நேரம் பச்சையாக தான் தெரியும். அப்போ அந்த பச்சை என்ன செஞ்சுருக்கணும்? நிலைத்திருக்கிறதா நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்குதா? எப்பயாவது ஒரு காலத்தில் நான் ஆசீர்வாதமாக இருந்தேன், ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், ஒரு காலத்தில் என் குடும்பம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கே வாழ முடியல அப்படின்னா அது இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய போச்சு? தங்கி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளோ வசதியாக இருந்தோம், எவ்வளோ வாய்ப்பாக இருந்தோம், எவ்வளோ நல்லா இருந்தோம், எவ்வளோ செழிப்பாக இருந்தோம். ஆனால் இப்போ ஏன் செழிப்பாக இல்லை?
தங்கியிருக்க வேண்டிய இடத்துல அது என்ன செய்ய முடியல, தங்கியிருக்க முடியல. தங்கியிருக்க வேண்டிய இடத்துல தங்கியிருக்க முடியலன்னா என்ன உண்டாகும்? சில நாள் அப்படி பசுமையாக தெரியும், ஆனால் சில நாளுக்கு பிறகு இப்போ போனார், நல்ல வீடு கட்டினார், நல்லா குடியிருக்கிறார், நல்லா சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் 19ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தான் அந்த மரம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? வாட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குது? இந்த பட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். சீக்கிரமாக என்ன பண்ணு, இங்கேருந்து புறப்படும் போதுன்னு தான் தெரியுது, ஐயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பான ஒரு முடிவெடுத்துங்க வந்துட்டோமே, தப்பான முடிவெடுத்துங்க வந்துட்டோமே. அப்பவும் சொல்கிறாரு, அங்கே போயிடு, அங்கே போய் தங்கியதை கூட என்ன இருந்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் செழிப்பாக என்ன செஞ்சு இருந்திருக்கோம். இனியாவது கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம், துளித்து தழைச்சி செழித்து வந்திருக்கோம். ஆனால் தங்கியிருக்க வேண்டிய இடத்துல லோத்தால் என்ன செய்ய முடியல, தங்கியிருக்க முடியாமல் போனதுனால 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு லோத் என்ற குடும்பத்தை பார்த்து என்ன செய்ய முடியல, காணலை. அதை கொஞ்சம் கூட சொன்னோம் இல்லையா, கிளைய வெட்டி போட்டுட்டா கூட என்ன செய்ய முடியும், மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். மத்தியானத்தில் அப்படியே லைட்டாக வாட ஆரம்பிக்கும். அடுத்த நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், காய ஆரம்பிக்கும். கொஞ்சம் காலம் படவனை காஞ்சி சருகா மாறி அதை எரியற்க நேரம் அதை கூட்டி போட்டு தீ வச்சு எரித்து அடையாளம் தெரியாமல் ஆக்கி போட்டுருவாங்க. எதனால்? அது இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய போச்சு, இதே மரம் இதே கிளை இருக்க வேண்டிய மரத்தோடு கூட ஒட்டி நிலைச்சிருந்துச்சுன்னு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான்றார் இல்லையா. என்னில் நிலைத்திருக்கிறவன் எப்படி கொடுப்பான், மிகுந்த கனி கொடுப்பான். அவன் ரொம்ப கனி கொடுக்கும்படி என்ன செய்வேன், அவனை கொத்தி சுத்திகரித்து இன்னும் அவனை என்ன செய்வேன், நான் பராமரிப்பேன். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அது வெட்டி என்ன செய்யப்படும், எரிந்து போடப்படும் என்றார். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அது என்ன செய்யப்படும், வெட்டி எரிந்து போடப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கனி கொடுக்கிற கொடிக்கு ஆசீர்வாதமே தனிதான், கனி கொடுக்காத கொடிக்கு ஆசீர்வாதமே தனிதான். அப்போ நீங்களும் என்ன செஞ்சுருக்கணும், நிலைச்சு நிற்கணும். அதானிக்கு தேவன் எதிர்பார்க்குறா. இருக்க வேண்டிய இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் என்ன செஞ்சிடாத, ஏதோ சில காலம் இங்கேருந்து சில காலம் அங்கே போய் சில காலம் அங்கே சில காலம் இங்கே அப்படி இல்லாமல் எங்கே நம்ம தங்கி இருக்கணுமோ, எதில் நம்ம தங்கி இருக்கணுமோ அங்கே என்ன செஞ்சிடணும், அங்கே தங்கி இருக்கணும். அப்போ தங்கி இருக்க வேண்டிய இடத்துல லோத்து தங்கி இருக்கும் போது எப்படி இருந்தார், ரொம்ப ஆசீர்வாதமாக செழிப்பாக இருந்தார். அந்த இடத்த விட்டுட்டு போன பிறகு அவன் என்னவா இல்லை, கொஞ்ச காலம் செழிப்பாக தான் இருந்தான். கொஞ்ச காலம் அப்போது நம்ம இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டா கூட கொஞ்ச காலம் இப்படி தான் இருப்போம், செழிப்பு இருக்கும். கொஞ்சம் எப்படி செழிப்பு இருக்கும். கொஞ்ச காலம் போன பிறகு தான் அந்த செழிப்பு என்ன செய்யும், படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இளைய மகனுக்கு ஒரே நாள் எல்லா காசும் காலி ஆகிடல இல்லையா. இளைய மகனுக்கு ஒரே நாள் எல்லா காசும் காலியாகலை இல்லையா. 1 லட்சம் இருந்துச்சு, 3/4 லட்சம் வந்துச்சு, 50,000 வந்துச்சு, 40,000 வந்துச்சு, 35,000 வந்துச்சு, 34,000 வந்துச்சு, 31,000 வந்துச்சு. அப்படி படிப்படியாக குறைந்து வந்து 5 ரூபா வந்துச்சு, 1 ரூபா வந்துச்சு, கிடச்ச 1 ரூபா கூட இல்லாமல் போயிடுச்சு. எப்படி தான் குறையும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒரே நாள் என்ன செஞ்சிடாது. அப்படி கத்திரப்பட்டு நம்ம விலகின உடனே அப்படியே அன்னைக்கு பாதிப்பு, அன்னைக்கு பெரிய ஆபத்து ஒன்றும் வந்துடாது. படிப்படியாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். நாள் ஒன்று வரும்போது சுத்தமாக இல்லாமலே போயிடும். இப்போ லோத்தை பார்க்குறோம். அப்படி போனார், ஆடு மாடெல்லாம் போச்சு, எல்லாம் விற்றாரு, வீடு கட்டினார், வீட்டோடு சரி. இப்போ என்ன கிடையாது, ஆடு மாடெல்லாம் இருந்தது, இப்போ ஆடு மாடெல்லாம் இல்லை, வேலைக்காரியெல்லாம் இல்லை, கூடாரங்கள் எல்லாம் இல்லை. எது மட்டும் தான் இருக்குது, வெறும் வீடு மட்டும் இருக்குது. கொஞ்ச காலத்தில் அந்த வீடு கூட இல்லாமல் போயிடும். கொஞ்ச காலத்தில் அந்த வீடு கூட என்ன செய்ய போயிடும். இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குது, 18ஆம் அதிகாரம் வரைக்கும் லோத்துக்கு என்ன இருக்குது, வீடாவது இருக்குது இல்லையா. முதல்ல என்ன இருந்துச்சு, ஆடு மாடு கூடாரம் ஒட்டகம் வேலைக்காரி அப்படி ஏகமாக கிடந்துச்சு இல்லையா. இப்போ அவங்க இருக்க வேண்டிய இடத்துட்டு போன உடனே இதெல்லாம் போயிடுச்சு. ஆடு மாடு போச்சு, கூடாரம் போச்சு, ஒட்டகம் போச்சு, வேலைக்காரன் போயிடுச்சு, வேலைக்காரி போயிடுச்சு. எது மட்டும் தான் இருக்குது, வீடு மட்டும் இருக்குது இல்லையா. கொஞ்ச நாள் இந்த வீடு கூட இல்லாமல் போயிடும். 13ஆம் அதிகாரத்தில் வெளியில் போனார், கூடாரம் போட்டார், அப்புறம் வீடு கட்டினார், இப்போ வீட்டில் இருக்கிறார் இல்லையா. வீட்டில் என்ன செய்கிறார், இருக்கிறார். எது வரைக்கும், 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் லோத்துக்கு என்ன இருக்குது, வீடு இருக்குது இல்லையா. ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, லோத்து இந்த வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணிவிடு, வெளியே போயிடு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ வெளியே போயிருந்தால் கூட வீடு எப்படி இருக்கு தெரியல. ஆனால் கடைசி நிமிடத்து வரும்போது அந்த வீடே தரமட்டம் ஆகிப்போச்சு, வீடே இல்லாமல் ஆகிப்போச்சு.
வீடே வீடே. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எப்படி இருந்திருப்ப? கூடாரம், ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரன், வேலைக்காரி, அப்படி செல்வ சீமானாக இருந்திருப்பா இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருப்பா, ரொம்ப செழிப்பாக இருந்திருப்பா லோத்து. ஆனால் அங்கே இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு நீ எங்கே போக ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு செழிப்பான இடத்துக்கு போகலான்னு ஆரம்பிச்ச, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்து கடைசி ஒன்றுமில்லை, இருக்க வீடு கூட இல்லாத நிலைமைக்கு யார் தள்ளப்பட்டுட்டாரு? லோத்து தள்ளப்பட்டு ஒரு குகையில் போய் தங்கினார். ஒரு குகையில் போய் இப்போ வீடு, அதாவது வீடு இருந்துட்டு போய் தங்கியிருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? லோத்து இங்கே இருக்குது வீடு, அது என்ன பண்ணியிருக்க, அது கொஞ்சம் இருக்கட்டும், சரி நாங்கள் என்ன செய்கிறோம், போயிட்டு அங்கே இருக்கிறோம் அப்படின்னு போய் தான் பரவாயில்ல. இப்போ வீடே இல்லாமல் என் வீடு என்ன ஆகிப்போச்சு? தர மட்டாகி போச்சு. கர்த்தர் யாருக்க சொல்கிறாரு, இது வரைக்கும் என்ன இருந்துச்சு? வீடாவது இருந்துச்சு. அந்த வீடு என்ன போயிட்டு போதும், சீக்கிரமாக போகாத அளவுக்கு காத்துக்கணுன்னா இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணு, இருந்துரு. இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டேன்னா இருக்கிறத ஒன்று கூட இழக்காமல் எப்படி இருக்கலாம்? எப்போதுமே செழிப்பானி இருக்கலாம். எப்போதுமே இருக்கிறத ஒன்று கூட இழக்காமல் எப்போதும் செழிப்பாக இருக்கலாம். சரி, இப்போ இவர் தலைவர் போனதுனால இருக்கிறதெல்லாம் அப்படியே படிப்படியாக போய் கிடைச்ச வீடும் போய், வாசல் போய், நிலம் போய், ஆடு மாடு போய், வசதி போய், எல்லாம் போயிட்டு இப்போ எங்கே இருக்கிறாரு? ஒரு குகையில் போய் இருக்கிறார். குகையில் எது தங்கம்? சிங்கம் தங்கம் இல்லையா? சிங்கம் தங்கம் இல்லையா? இப்போ சிங்கம் என்ன சாப்பிடும்? எல்லா மிருகத்தையும் அடித்து சாப்பிடும். எல்லா மிருகத்தையும் அடித்து சாப்பிடும். இந்த மிருகத்துக்கெல்லாம் எலும்புகள்லாம் எங்கே தான் கிடக்கும்? அந்த சிங்க குகையில் தான் கிடக்கும். ஒரே நாத்தமான இடத்துல. முதல்ல எங்கே இருந்தீங்க? நல்ல வாசனை வீசுகிற இடத்துல இருந்தீங்க லோத்து. இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஒரு நாத்தம் பிடிச்ச இடத்துல உட்காந்துன்னு கிடைக்கிறீங்க. என்ன காரணம்? இருக்க வேண்டிய இடத்துல தங்கி இல்லாமல் போயிட்டீங்க. ஏதோ கொஞ்ச நாள் இருந்தீங்க, ஆனால் என்ன செய்ய போயிட்டீங்க? எனிபடி ஏதோ ஒரு காரணம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்கே போயிட்டீங்க? இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு நீங்கள் போனதுடைய விளைவு என்ன? இப்போ எல்லாவற்றையும் இழந்து, வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்து, வசதியை இழந்து, மதிப்பை இழந்து, எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அத்தனையும் இழந்துட்டார். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மதிப்பு இல்லாமல் வாழவே முடியாது, வாழவும் கூடாது இல்லையா? மதிப்பு இல்லாமல், மரியாதை இல்லாமல் வாழவும் முடியாது, வாழவும் கூடாது. எது முக்கியம்? சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, துணிமணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இது இருக்கணும், நல்ல மதிப்போடு என்ன செய்யணும், நம்ம வாழணும். அதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் லோத்துக்கு எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அத்தனையும் இழந்து போயிட்டாரு. ஏன் இழந்தாரு? இருக்க வேண்டிய இடத்த இழந்தாரு, இருந்தது எல்லாம் இழந்துட்டார். இருக்க வேண்டிய இடத்த இழந்தாரு, இருந்ததை எல்லாம் இழந்துட்டாரு. அப்போ இருக்கிறத இழக்காமல் இருக்கணும்னா என்ன செய்? இருக்க வேண்டிய இடத்துல தங்கியிரு. இருக்க வேண்டிய இடத்துல தங்கி இருந்தால் இருக்கிறத ஒன்று கூட என்ன செய்யாமல் போகலாம், இழக்காமல் இருக்கலாம். அப்போ இருக்க வேண்டிய இடத்த நான் இழந்தேன்னா இருக்க வேண்டியது எல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், நான் இழக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரே நாள் இழக்கிறது இல்லை. ஆனால் எப்படி இழக்குவோம்? படிப்படியாக இழந்த லோத்து கடைசியாக இருக்க வீடு கூட இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இல்லை, வாழ்க்கை இல்லை, வெளியே தலகாட்டவே முடியாத அளவுக்கு எப்படி இருந்து போச்சுன்னா ஒரு பயங்கர அவமானம் அடைஞ்சி, மதிப்பு போய், மரியாதை போய், கௌரவம் போய், எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் போகக்கூடாதோ அதை எல்லாவற்றையும் இழந்து யார் வாழ்ந்தார்னு சொன்னால் லோத்து வாழ்ந்தார் இல்லையா? அதே இடத்துல ஆபிரகாம் இருக்கிறார். அவர் எங்கே தங்கியிருந்தார்? அதே இடத்துல தங்கியிருந்தார். அதே இடத்துல தங்கி இருந்தா அந்த தங்கியிருக்கும் போது என்ன 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லோத் ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி தேவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை செல்வா கிழக்க மேற்க நீ கண்களை ஏறெடுத்து என்ன பண்ணு, நீ கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, நீ பார்க்குற இடமெல்லாம் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். அப்போ இருக்கிறத மட்டும் இல்லை, இனியும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதோட முடிக்கல, நீ எம்மட்டும் தேசத்தில் எம்மட்டும் நடந்து திரி, எம்மட்டும் நடக்கிறியோ அதெல்லாம் என்ன செய்வேன், உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்றார். பார்க்கறதையெல்லாம் கொடுப்பேன், கேட்பேன், நடக்கிறதையெல்லாம் கால்படுற இடத்தையெல்லாம் நான் கொடுப்பேன். இது வேணும். கால்படுறது என்ன அடையாளம்? கேட்கறது அடையாளம். கால்படுறது என்ன அடையாளம்? நம்ம கேட்கறது அடையாளம். அப்போ ரெண்டு சொல்கிறார் ஆண்டவர், நீ பார்க்குறதையும் கொடுப்பேன், நான் நீ கேட்குறதையும் கொடுப்பேன். நீ பார்க்குறதும் கிடைக்கணும், நீ கேட்குறதும் கிடைக்கணும்னா ஒன்று செய்ய, இருக்க வேண்டிய இடத்துல தங்கிரு. இருக்க வேண்டிய இடத்துல எங்கே இருக்கணுமோ, நான் கர்த்தர் எங்கே வச்சாரோ அங்கே எப்படி இரு, தங்கி இரு.
எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் இருக்க வேண்டிய இடத்த என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. அப்படி இருக்க வேண்டிய இடத்த நீ விட்டனா இருக்கிறத எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். இருக்கிறத ஒன்று கூட இழக்கக்கூடாது. இனியும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் நான் செழிப்பாயிட்டே இருக்கணும்னா ஒன்று செய். என்ன செய், இருக்க வேண்டிய இடத்த ஒரு நாளும் இழக்காமல் இருந்துரு அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நம்மளை கர்த்தர் எப்படி வைப்பா, நல்லா கர்த்தர் வாழ வைப்பார். எப்போதும் நம்மளை செழிப்பாக கர்த்தர் வாழ வைப்பார். எப்போதுமே செழிப்பாக கர்த்தர் வாழ வைப்பார். சரி, நம்ம 2 சொன்ன இருக்க வேண்டிய விதத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம எடுக்கிற தீர்மானம், நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சோமோ, எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோமோ, அப்படி நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையில் நம்ம என்ன செஞ்சிடணும், நிலைச்சு நம்ம நிற்கணும். நம்ம சொல்லுகிற வார்த்தை, நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து நீங்கள் அப்படியே சில வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 அப்படி வாசித்து வந்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்கள்மாரோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகளோடு கூட ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார்கள். யூதா தேசத்திற்கு திரும்ப போக இப்போ 2 பேர், ஒருபாலும் ரூத்தோரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம பெத்லகேமுக்கு போய் என்ன செய்யலாம், நம்ம அங்கே போய் தங்கி இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பெத்லகேம் போய் என்ன செஞ்சிடலாம், அங்கே போய் நம்ம தங்கி இருக்கலாம், அங்கே போய் நம்ம இருந்துடலாம், அங்கேயே நம்ம குடியிருந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க இல்லையா. அப்படி முடிவெடுத்து தான் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டாங்களா. இப்போ புறப்பட்ட போது சில போராட்டங்கள் என்ன செய்யுது, அவங்க வாழ்க்கையில் சந்திக்க ஆரம்பிக்குது. அது நகோமி சொல்கிறாங்களோ எனிபடி யார் சொல்கிற அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் 15ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவம் என்ன, 15லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே என்றார். எடுத்த தீர்மானத்தை என்ன செய்ய முடியல, அவளால் எடுத்த தீர்மானத்தில் கடைசி நேரம் செய்ய முடியல, நிலைச்சு நிற்க முடியல. போய்விட்டாளேன்னு சொன்னா பாரு, அவள் போனா பத்தியா அத்தனையும் இழந்து போயிட்டான், அத்தனையும். இப்போ அதே ஒருபால் பெத்லகேமுக்கு வந்திருந்தா இந்த ஒருபால் எப்படி தான் இருந்திருப்பா, ரூத் எப்படி இருக்கிறாளோ அதே போல ஒருபால் இருந்திருப்பான் இல்லையா. ரூத் எந்த மாதிரி ஆசீர்வாதத்தில் இருக்கிறாளோ அதே ஆசீர்வாதத்தில் யாரும் இருந்திருப்பா, ஓர்பாலும் இருந்திருப்பா. ஆனால் ஓர்பால் என்ன செய்ய முடியல, அந்த ஆசீர்வாதத்தில் அவளை என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை அவளை என்ன செய்ய முடியல, பெற முடியல. ஏன் பெற முடியல, தீர்மானம் எப்படி இருக்கணும், என்ன விதத்தில் இருக்கணும், என்ன தீர்மானித்தோம், என்ன தீர்மானம் எடுத்து என்ன தீர்மானத்தை நம்ம அறிக்கை பண்ணோம். ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன்னு சொன்னால் அப்படி நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அந்த தீர்மானத்தை வந்து ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, விலகிடவே கூடாது. அந்த தீர்மானத்தை நம்ம விலகிடவே கூடாது. 2 பேரும் முடிவெடுத்தாங்க, புறப்படலாம், எங்கே போகலாம், பெத்லகேமுக்கு போகலாம், எங்கே தங்கியிருக்கலாம், பெத்லகேமில் தங்கியிருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தீர்மானம் எடுத்து கொஞ்ச நாள் வந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க ஏன் நகோமி அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் போயிடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவங்க என் கூட வருவதற்கு மன உறுதியாக இருக்கிறாங்களா, இவங்க உண்மையிலே மன உறுதியாக இருக்கிறாங்களா, இவங்க வந்தால் கடைசி என்னோட என்ன செஞ்சுருப்பாங்களா, நிலைச்சு நிற்குவாங்களா அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு அங்கே நகோமி சொல்லின்னு வராங்க. அப்போ கடைசி அந்த 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 17ஆம் வசனமா, அடுத்த வசனம், அவள் தன்னோட கூட வருவதற்கு மன உறுதியாக இருக்கிறாள் என்று யார் கண்டு, நகோமி கண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்வ இல்லை, அதை பற்றி பேச. அப்போ எதுக்காக அந்த டெஸ்ட்டு, நீ உறுதியாக இருப்பியா, சில போராட்டங்கள் வந்தாலும் சில காரியங்கள் நடந்தாலும் அதுக்கு மத்தியிலும் உன் தீர்மானத்தில் உறுதியாக நீ இருப்பியா, உன் தீர்மானத்தில்
உறுதியாக இருப்பையா? அப்போ சில போராட்டம் வந்த உடனே தீர்மானம் மாறிடுமா? எடுக்கப்பட்ட தீர்மானம் மாறுதா? இல்லை எடுக்கப்பட்ட தீர்மானம் எடுக்கப்பட்டதா? என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தீர்மானம் எடுத்துட்டேன், அது எப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், எடுத்துட்டேன், இந்த தீர்மானத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் விலக மாட்டேன்னு அந்த எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறியான்னு யார் பார்க்குறா? நகோமி பார்க்குறா, தேவனும் பார்க்குறா. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறாயா என்று தேவனும் பார்க்குறா. அந்த உறுதியாக இருந்துட்டாக்க தேவன் நம்மளை செழிப்ப வைக்க என்ன இல்லை, தடையே இல்லை. இதை தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க வேண்டாம். அந்த எலியாவுக்கு நடக்கிற போராட்டம். எலியா சொல்லுவா, நான் பெத்தேலுக்கு போகிறேன், நீ இங்கே இரு. உடனே எலிசா சொல்லுவா, நான் உம்மை பின்பற்றதை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் யோர்தானுக்கு போகிறேன், நான் ஜோர்தானுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், நான் எரிகோவுக்கு போகிறேன், இங்கே இரு. அவன் சொல்கிறான், நீ எங்கே போனாலும் சரி உன் கூட தான் நான் வருவேன், உன் கூட தான் நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நீ எங்கே வேணா இரு, நீ எங்கே வேணா. இந்த உறுதி இருந்ததுனால தான் அவர் 2 மடங்கு வல்லமையை பெற முடிஞ்சிச்சு. அவர் ரெட்டத்தனையான என்ன செய்ய முடிச்சு, எலியாவுடைய 2 மடங்கு அபிஷேகத்தை, 2 மடங்கு வரத்தை எப்போ பெற முடிஞ்சிச்சு? அவர் இங்கே இருந்துட்டு இருப்பான்னா அந்த 2 மடங்கு வளம் என்ன செய்திருக்க முடியாது, விட்டிருக்க முடியாது. அப்படின்னா தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? எப்போதும் நம்மளை செழிப்பாக வைக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம். எப்போதும் நம்மளை செழிப்பாக வைக்க வேண்டுமானால் நம்ம எப்போதும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கணும். அதே ரூத்தை பார்த்தா, உண்மை விட்டு பண்ணுறது என்ன செய்யவே மாட்டேன், நான் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டேன், இதை விட்டு நான் திரும்ப மாட்டேன், இதை விட்டு நான் திரும்ப மாட்டேன். தானியேலுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. சோமனை என்ன வந்துடும், பயங்கர பிரச்சனை வரும்பா அப்படின்னு அவனு சொன்னா, உயிரே போனால் கூட சரி, நான் முன்னாடி என்ன செஞ்சனோ என் நிலையை நான் என்ன செஞ்சிக்கவே மாட்டேன், மாற்றிக்கவே மாட்டேன், என் நிலையை என்ன செய்யவே மாட்டேன், நான் மாற்றிக்கவே மாட்டேன். தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் மேலடைக்கு போய் எருசலேமுக்கு பலகணியை திறந்து முழங்கால் பண்ணிட்டு தேவனை நோக்கி என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டு வந்தா. இந்த ஜெபம் என்ன செஞ்சிச்சு, அந்த செழிப்பை மாற்ற முடியல, அந்த செழிப்பை மாற்ற முடியல. எப்போ ஆரம்பத்தில் செழிப்பாக தான் அதே செழிப்பில் தான் யார் இருக்கிறா, தானியேல் இருக்கிறா. அதே ஆசீர்வாதம் தான் எலிசா இருக்கிறா. அதே ஆசீர்வாதம் தான் ரூத்தும் இருக்கிறா. நம்ம எடுக்கிற தீர்மானத்தை என்ன செஞ்சிடவே கூடாது, ஒரு நாளும் மாற்றிக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கணும், இருக்க வேண்டிய நிலையில் இருக்கணும். அந்த நிலையோடு தான் ரூத்து புறப்பட்டு வந்தா. ரூத் எப்படி வாழ்கிறா? ரூத்துக்குன்னு ஒரு சரித்திரமே எழுதியாச்சு, ரூத்துக்குன்னு சரித்திரம் எழுதியாச்சு. இப்போ ஒருபால் வந்திருந்தா ஒருபாலுக்குன்னு ஒரு சரித்திரம் எழுதியிருக்கும் இல்லையா? ஆனால் என்ன இதெல்லாம் போயிடுச்சு, ஒரு சரித்திரமே இல்லாமல் போயிட்டான், ஒரு சரித்திரமே. இப்போ ஆபிரகாம் இருந்ததை போல லோத்து இருந்தால் என்ன இருந்திருக்கும், ஆபிரகாமை போலவே லோத்து வாழ்ந்திருக்க முடியும். லோத்தில் என்ன செய்ய முடியல, அதை வாழ முடியல. லோத்தோட வாழ்க்கை என்ன செய்ய போச்சு, சரித்திரமே இல்லாமல் போச்சு. ஆதிகாம் 19க்கு பிறகு லோத்தை பைபிளில் தேடினீங்கன்னா காணோம். ஆனால் 19க்கு பிறகு எழுதப்படுறது யாரு, ஆபிரகாம் பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நம்மளை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், லோத்தை பற்றி என்ன பண்ணிட்டே இருந்திருக்கணும், எழுதிக்கிட்டே இருந்திருக்கணும், லோத்தை பற்றி எழுதிக்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் ஏன் எழுத முடியல, இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதனால் என்ன செய்ய முடியல, இருக்க வேண்டிய விதம் அவரை வைக்க முடியல. இருக்க வேண்டிய நிலையில் இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எப்படி இருக்கணும், எப்போதும் நம்ம தங்கியிருக்கணும். நாம் எப்போதும் தங்கியிருந்தோம்னா எப்போதும் நம்மளை செழிப்பாக வைப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். லோத்து வந்தாங்க, எந்த இடத்துல கதிரை பொறுக்கினாங்களோ அதே இடத்துல எப்படி வச்சா செழிப்பு, இந்த செழிப்பு அவர் மறிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அந்த செழிப்பு 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் இல்லை, அவன் மரணம் அடைகிற வரைக்கும் என்ன செஞ்சா, அந்த செழிப்போடு கூட வாழ்ந்தா. என்ன காரணம், தங்கியிருக்க வேண்டிய இடத்துல அவள் தங்கியிருந்தா. இருக்க வேண்டிய இடத்துலையும் இருந்தா, இருக்க வேண்டிய நிலையிலும் இருந்தா. இருக்க வேண்டிய இடத்திலும் இருக்க வேண்டிய நிலையிலும் நாம் எப்போதும் இருப்போமானா நம்ம எப்போதும் தேவன் செழிப்பாக வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணமடி ஜெபம் பண்ணலாங்களா, கண்ணமடி ஜெபம் பண்ணுமா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். இந்த காலையில் கதை தீர்க்கமாக சொல்கிறது, தங்கனா வாழ்ந்துடலாம்,
தங்க வேண்டிய இடத்துல தங்கிட்டேன்னா நீ வாழ்ந்துடலாம். ஆனால் தங்க வேண்டிய இடத்துல தங்காமல் போனாதான் உன்னை வாழ வைக்குவோன்றது மட்டுமல்ல, உன்னை இருக்க வைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது, இருக்க வைக்க முடியுமான்னு கூட தெரியாது. வாழ்வது அப்புறம், ஆனால் இருக்க வைக்க முடியுமான்னு கூட தெரியாது. தங்க வேண்டிய இடத்துல தங்கியிருந்தா வாழ வேண்டிய விதமாக நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் தங்க வேண்டிய இடத்துல தங்கி நம்ம போயிட்டோன்னா பிழைக்கிறது இல்லை, வைக்க முடியுமான்னு கூட தெரியாது. அந்த எல்லைக்கு நம்மளை விடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த எல்லைக்கு நம்மளை விட்டுறக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்களில் தங்கி இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இருக்கக்கூடாத இடத்துக்கு ஒருவேளை போக நினைச்சிருந்தாலோ இல்லை போயிருந்தாலோ எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய இடத்துல குடி இருந்து எப்போதும் தங்கியிருந்து நாங்கள் செழிப்பாக வாழ விரும்புகிறோம்ப்பா. செழிப்பாக வாழ விரும்புகிறோம். நாட்டப்பட்ட மரம் தான் செழிக்குமானால் நாங்கள் ஒரு நாட்டப்பட்ட மரமாக வாழ விரும்புகிறோம். நாங்கள் எப்போதும் உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் வாழ விரும்புகிறோம்ப்பா. நாங்கள் பிழைக்க விரும்பலை, நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்களை வாழ வச்சிருங்க சாமின்னு சொல்லி இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எப்போதும் உடைய பிள்ளைகள் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ கிருபையை தந்து கர்த்தர் நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கட்டும், எப்போதும் செழிப்பாக இருக்கட்டும், எப்போதும் செழிப்பாக இருக்கட்டும் என்றும் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கட்டும் என்று உடைய ஊழியக்காரன் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆசீர்வதித்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் தேவக்கரம் கூட இருக்கட்டும், தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமை கூட இருக்கட்டும். இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போக வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஒரு ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். உங்களை நோக்கி பார்க்குறோம். உங்கள் பாதுகாப்பின் கரத்தை எங்களுக்கு மேலே வைத்து எங்களை நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. எப்போதும் உடைய பிள்ளைகள் செழிப்பாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி மனப்பூர்வம் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.